ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. கடைசியா நீங்க எப்போ அழுதீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே நடக்குங்க. ஒரே பிரளயமா இருக்கும் மனசு ஃபுல்லாவே. ஆனா நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது, தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியும். எல்லார்கிட்டயும் வெளியில சிரிச்சு பேசுவோம். ஓகே, நம்ம வேலையெல்லாம் பர்ஃபெக்டா முடிப்போம். யாராவது உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒன்றும் இல்லடா மச்சான், ஜஸ்ட் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. ஆனா உள்ளுக்குள்ள, ஐயோ போதுண்டா சாமி, என்னால முடியலடா அப்படின்ட்டு வெக்ஸ் ஆகும் தனிமையில. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் எப்படி அதை போயிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்கிறது சொல்லுங்க? இது எவ்வளோ ஒரு சங்கடமான நிலைமை தெரியுமா? நீங்களும் இந்த மாதிரி சைலண்ட் டிப்ரெஷன், கண்ணீரே இல்லாத மன அழுத்தம், இந்த மாதிரி ஒரு கொடுமையான வழியில மாட்டிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் பேச போற இந்த 20 நிமிஷம் உங்களுக்கானது. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு வழியை திறக்கும், உங்களை அந்த வழியில இருந்து காப்பாத்தும். ஜஸ்ட் ஒரு காஃபியை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க, பேசலாம். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அழுக வந்துச்சுன்னா அதெல்லாம் வீக்னஸ்லாம் கிடையாது, ஓகே? பட் அழக்கூட வரமாட்டேங்குதே அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான கட்டம். இது எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எது ஸ்ட்ரென்த், எது வீக்னஸ், இதுவே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஊர்ல டிப்ரெஷன்னா என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? நல்லா ரூமை சாத்திக்கிட்டு, தாடி நிறைய வச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ஸ்மோக் பண்ணிட்டு, சோக பாட்டு கேட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது தான், குத்துக்கல்லாட்டம் உட்காந்துக்கிறது தான் டிப்ரெஷன் நினைக்கிறாங்க. கிடையாது. உண்மையிலேயே டிப்ரெஷன்ல இருக்கிற பாதி பேரு எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்ப ஆபீஸ்லயே பெஸ்ட் எம்ப்ளாயரா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு ஊர் சுத்துவாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரீல்ஸ் போடுவாங்க. ஒரு கூட்டத்துல உட்காந்துட்டு நல்லா கலாய்ச்சு மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வேலை என்ன இருக்கோ கரெக்டா முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே பம்பர மாதிரி செய்வாங்க. அவங்கள பார்த்தா தெரியாது அவங்க டிப்ரெஷன் ஆன்ட்டு. முக்காசி பேர் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நைட்டு நேரத்துல அவங்க தனிமையில இருக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாறாங்களையே தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு வெக்ஸ் ஆகி போயிட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு ரீசனே தெரியாது எதுக்காக இந்த டிப்ரெஷன் சொல்லிட்டு. காசு இருக்கும், நல்ல ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு எம்டினஸ் இருக்கும். நமக்குள்ள ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் எம்டினஸ். அது என்னன்னே ஏன்னே தெரியாது. அதுதான் டிப்ரெஷனோடைய ஒரிஜினல் முகங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த டிப்ரெஷனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா படிக்கிறேன். இதெல்லாம் எப்படி தெரியும் கேக்குறீங்களா? ஏன்னா நான் இதை பர்சனலா இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ரொம்ப வருஷமா அதுல இருந்து வெளியில வர முடியாத நான் அனுபவிச்ச உணர்வுகள் கண்டிப்பா உங்களுக்கும் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நான் பாதிக்கப்பட்டவள். ஸோ ஐ நோ வாட் இஸ் த டிப்ரெஷன். இந்த உச்சக்கட்ட டிப்ரெஷன் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். நீங்க என்ன மனசுல இப்போ நினைக்கிறீங்களோ அதை என்னால கண்டிப்பா உணர முடியும். நான் சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா உங்க ஹார்ட்டை டச் பண்ணும். உங்களுக்கு நல்ல சொல்யூஷனும் என்னால கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில நான் உங்ககிட்ட இதை பேசிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் சைக்காலஜி பேசுவோமா? நம்ம மூளைக்குள்ள எமோஷனல் நம்னஸ்னு ஒரு மெக்கானிசம் இருக்கான். அது என்ன பண்ணும்னா, நம்ம தாங்க முடியாத அளவுக்கு வலி, வேதனை, எதையாச்சும் ரொம்ப டம்ப் பண்ணி வச்சிருந்தோம்னா உங்க மனசு அதை தாங்கிக்க முடியாத அந்த எமோஷன்ஸ் அப்படியே மறுத்து போயிடுதான். எமோஷனல் சப்ரெஷன்.
சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சில ஆண் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை பையனா அழுகவே கூடாது, சும்மா எனி டைம் அழுதுட்டே இருப்பியா, ஆ நீ என்ன பொம்பளையா, நீ இப்படி பொண்ணு மாதிரி அழுதுட்டே இருக்க இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற வலிகளை வெளியே கொண்டு வரதை அப்படியே கட் பண்றாங்க, அதை அப்படியே ஆஃப் ஆயிடுது. அது பேர் எமோஷனல் செப்பரேஷன். வெளியில வந்தாதானே எதுவும் வந்து மனசு ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி சின்ன வயசுல இருந்தே வளர்றதுனால அவங்களுக்கு பெருசான அந்த பாதிப்பு இருக்கு. மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு மறைச்சு பூட்டி பூட்டி வச்சு அது கடைசியில மனநோயா தான் வெளியில வரும். அதுதான் டிப்ரெஷன். மனசு மட்டுமா பாதிக்கப்படுது, இதனால உடம்புல நிறைய நோய். அதான் சொல்லுவாங்க பாருங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏன் வாய் விட்டு சிரிக்கிறதுனா எப்படி? அவன் உடம்புல மனசுல எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் வெளியில கொட்டுவான். அவனுக்கு உடம்புல எந்த நோயும் இருக்காது. அவன் உணர்வுகளை என்னைக்கு அவன் முழுசா அப்படியே பூட்டி பூட்டி வெக்கப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படி நினைச்சிருவாங்களோ, நம்ம கெத்து விட்டு போயிடுமோ, இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீங்க டம்ப் பண்ண உங்களுக்கு நீங்களே விதைக்கிற சூனியம் தான் அது. கடைசியில இப்படி வந்து டிப்ரெஷன் என்ற கொடிய நோயால வந்துதான் அது வெளிவருது. உங்க உடம்புல இருக்கிற மொத்த நர்வ் சிஸ்டமையும் அது பாதிக்கும். இப்படி பாதிக்கப்படும் பொழுது உங்களால காலப்போக்குல ஒரு சின்ன விஷயங்களை கூட உங்க நரம்பு மனசு எதையுமே தாங்கிக்காது. ஓகே, எல்லாத்துக்கும் ஃபியர், ஆன்சைட்டி இப்படி கொண்டுட்டே போகும். உங்களுக்கான தன்னம்பிக்கை இல்லாதவே போயிடும் கடைசி வரைக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் பிரெயின் கெமிஸ்ட்ரியில அந்த டோப்பமைன்ட்டு ஒரு ரசாயனம் வந்து சுரப்பு வந்து கம்மியாகும் பொழுது கூட நம்ம மனசு வந்து சோர்வு அடையும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது உங்க பிரச்சனை இல்லை நண்பா, அது ஜஸ்ட் உங்க உடம்புக்கு ஒரு காய்ச்சல் வருது இல்ல, அது ஏன் வருது, எதுக்கு வருது, வந்தா நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க தானே. அதே மாதிரி தான் மூளைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ், அது வீக் ஆகும்போது வீக்காது, அதை நம்ம டேக் கேர் பண்ணணும். மற்றபடி நீங்க வந்து பைத்தியம் இல்லை, நீங்க ஒன்றும் ஸ்பெஷல் சைல்டெல்லாம் கிடையாது, நீங்க வினோதமானவங்க இல்லை, நீங்க வீக்னஸ்லாம் இல்லை, ப்ளீஸ் கமான். அது ஜஸ்ட் உங்க மனசு மூளையும் டயர்ட் ஆகி போச்சு, அதை நீங்க வந்து ரீபூஸ்டப் பண்ணணும், அவ்வளவுதான், சிம்பிள். இது பல பேருக்கு தெரியாது. ஓகேவா, யாராச்சும் உங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா நீங்க அப்படி நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் எல்லாமே வாழ்க்கையில கடந்துதான் வருவாங்க. அது நம்ம போய் ஒவ்வொருத்தர் லைஃப்ல போய் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டோம் யார் லைஃப்ல என்ன நடக்குதுன்னா. பட் எல்லார் லைஃப்லயும் ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. இந்த காலத்துல சொல்லவே வேணாம், உணவு கோட்பாடு தவறான இந்த காலத்துல வந்து யாரும் உணவு கோட்பாடு ஃபாலோ பண்றது இல்லை. எல்லா நோய்களும் சின்ன வயசுல இருந்தே வந்து நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட இப்ப டிப்ரெஷன், அந்த மாதிரி உலகத்துலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு டைம் சரியில்லைன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரதான் செய்யும். அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? மற்றவங்க பேசுறத காதுல வாங்கி கூட உங்களை நீங்க டிப்ரெஷன் ஏத்திக்காதீங்க. பேசுற வாய் பேசிட்டு தான் இருக்கும் கடைசி வரைக்கும், சரிங்களா? நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அடுத்த பர்சன் வந்தாலும் அதே பர்சன் அதே ஆளா அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ யார் பேசுறதையும் இங்க காது கொடுத்து கேட்காதீங்க. நாம நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும்ன்றத மட்டும் பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ இது ஆன்மீக கோணத்துல பாப்போமா? ஆன்மீகம்னா என்னங்க? காவி வேட்டியெல்லாம் கட்டிட்டு போறதா? கிடையாது. ஆன்மீகம்னா நீங்க உங்களை அறிவது, சரியா? நான் யாருன்னு நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் ஆன்மீகம். அன்னைக்குதான் நீங்க ஆன்மீக பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பகவத்கீதையில இருந்து ரமண மகரிஷி வரைக்கும் என்ன தெரியுமா சொல்றாங்க? யூஆர் நாட் யுவர் மைண்ட். உங்க மனசு சொல்றது நீங்க கிடையாது. உங்க மனசுல ஓடுற எல்லா சோகமான தாட்ஸுக்கும் நீங்க பொறுப்பு கிடையாது. அது வந்து ஒரு மேகம் மாதிரி வர டைம்ல அது வரதா செய்யும். ஓகே, அது வரும், அது போகும். நீங்க மட்டும் வானம் மாதிரி எப்பவுமே நிலையாவே இருக்கணும். உங்களுக்கு கண்ணீர் வரலையா? பரவாயில்ல, அது உங்க ஆத்மா உங்களுக்கு என்ன தெரியுமா சிக்னல் கொடுக்குது. டேய், நீ வெளியவே எல்லாருக்காக ஓடுனது போதும்டா, உன்னை கொஞ்சம் பாரு, கொஞ்சம் ஒரு இடத்துல நில்லு, உன் பாடி வந்து எங்க வீக் ஆயிருக்கு, உனக்கு என்ன தேவை, உன்னை பாருடா, உன்னை செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணுடா, உனக்கு என்ன தேவை அதை பாருடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுடான்னு சொல்லுது அது. இந்த மாதிரி வந்து அந்த டிப்ரெஷன் வந்தாதான் நீங்க உங்களவே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
எல்லாருக்காகவும் ஓடிட்டு இருப்பீங்க டிப்ரெஷன்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுது. போதும், வா, கமான் கமான், நம்மள கவனி, வா, மத்தவங்களை விடு அப்படின்னு சொல்ற சிக்னல் தான் அது. அந்த டிப்ரெஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. நல்ல ஒரு இன்டேக் ஃபுட்டு நல்லா எடுக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிப்பீங்க. ஹாஸ்பிட்டல் போவீங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, கோயில் குளம் போவீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே காமா என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த டிப்ரெஷன்ல அடி வாங்கும் போது தான் நம்ம செய்யவே ஆரம்பிக்கிறோம். இதுதாங்க உண்மை. நான் பேசுறது அத்தனையும் உண்மை. எல்லாத்தையுமே நானே வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் தூக்கி நீங்க தலைமையில நீங்களே போட்டுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகுது. இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பாற்ற முடியாது. அண்ட் there is a limit for everything. வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல எதை மாத்த முடியுமோ அதை தான் மாத்த முடியும் இல்லையா? அதை மட்டும்தான் மாத்திக்கிட்டு வாழதான் வாழ்க்கை. மாத்த முடியாதது எல்லாத்தையுமே வந்து நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிடிவாதமா நின்னா அது உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு. அந்த ஆப்பு தான் கண்ணுக்கு தெரியாத மன அழுத்தமா உங்களை இந்த நிலைமையில கொண்டு வந்து வைக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களால போட்டி போட முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல எவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஐயோ என்னால முடியலடா சாமி, கடவுளே நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுதான் ஆகணும். அதுல ஒண்ணுமே தப்பு இல்லை. ஓகே, நாம ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள். நம்மளாம் ஒரு பாத்திரம் இந்த உலகத்துக்கு. நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை செஞ்சுட்டு நம்ம போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம ஒரு சர்வெண்ட் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு. நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு மண்டிக்குள்ள போட்டுட்டு இருக்காதீங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க, எல்லாருமே 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இந்த வாழ்க்கையை கழிக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நமக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த வாழ்க்கையில உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில உன்னால என்ன ரோல் பிளே பண்ண முடியுமோ அதை லிமிட்டடா உன் மனசை நீ காப்பாத்திக்கிட்டு ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு போறது தான் உனக்கு நல்லது. அதை தாண்டி நீ எக்ஸ்ட்ரீமா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் போட்டு நான் என்னையவே என் மனசை நோகடிச்சுட்டு என் மைண்டை நோகடிச்சுட்டு பிசிக்கலி மென்டலி நான் என்னையே நோகடிச்சுட்டு எதையாவது சாதிக்க போறேன்னா கடைசி வரைக்கும் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. இதுதான் வந்து பிட்டர் ட்ரூத். உங்க மனசுக்கும் உங்க உடம்புக்கும் என்ன தேவையோ அதை நீங்க தான் கொடுக்கணும். வெளியில இருந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நிம்மதியை நீங்க தான் தேடிக்கணும், மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க. மத்தவங்க உங்கள்ட்ட இருந்து நிம்மதியை எடுத்துக்கதான் பார்ப்பாங்க. அப்படித்தானே இந்த உலகம் போயிட்டு இருக்கு. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி மச்சான், இதெல்லாம் ஓகே, இப்ப நான் என்ன பண்றது அதை சொல்லு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன், இன்னைக்கே அதை ட்ரை பண்ணுங்களேன். நான் செஞ்ச விஷயங்களே உங்களுக்கு சொல்றேன். ஒரு பேப்பரும் ஒரு நோட்டும் எடுத்துக்கோங்க. உங்க மனசுல கவலை இருக்கா, பயம் இருக்கா, இல்ல யாரையாச்சும் அசிங்கமா திட்டணுமா, நிறைய கோபங்கள் இருக்கா, ரொம்ப நாளா நீ இதை யார்ட்டையோ சொன்னா என்னை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, என்னை தப்பா நினைச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். கடவுளிடம் மட்டுமே பேசக்கூடிய சில சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் உங்க மனசுக்குள்ளதான் வச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளால யாருக்கிட்டையும் எதையும் ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். போலியான மனிதர்களிடம் தான் நம்ம இப்போ அந்த நடுவுல தான் அந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நோட்டை எடுத்து எல்லாத்தையுமே எழுதுங்க. அசிங்கமா திட்டணுமா அவங்கள எல்லாத்தையுமே எழுதுங்க. எல்லாத்தையுமே எழுதிட்டு அப்படியே கக்குங்க அந்த பேப்பர்ல. அப்படியே என்ன பண்றீங்க, தனிமையில உட்காந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு அதை அப்படியே கொளுத்திடுங்க. அதை அப்படியே நீங்க பாருங்க, மனசுக்குள்ள அப்படியே சொல்லுங்க, எல்லாம் போச்சு, இந்த நெருப்போட எல்லாம் சாம்பலாய் போச்சு, இனிமேட்டு இது என் வாழ்க்கைக்குள்ள கிடையாது. எனக்கு இப்படி ஒருத்தவங்க என் மனசுக்கு வலியை கொடுத்தாங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, அது இந்த தீயோட சாம்பல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே காமா அப்படியே மூச்சு அப்படியே இழுத்து விடுங்க. சரிங்களா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் இதைத்தான் பண்ணுவேன். யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் என்னிடம் இல்லை. நான் எப்பவுமே தனிமையில தான் இருப்பேன். இதனாலேயே நான் தனிமை ஆயிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ட்ரிக் இது. எல்லாமே உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருப்போம்.
கொஞ்சம் பாதி உங்களுக்கு ஒரு மனபாரம் குறையும். செருப்பு போடாம புல் தரையில நடங்க. ஓகே, எங்கேயாச்சும் பார்க்கு எங்க புல் தரை இருக்கோ அங்க போங்க. செருப்பே போடாம போங்க. சூரிய வெளிச்சம் உங்க மேல படணும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இயற்கையோட ஒன்னாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரி மாறும், தெரியுமா? நம்மளாம் இயற்கையோட வாழறது இல்லையே. இயற்கையோட நம்ம ஒன்றிணைந்தா நம்ம வாழ்க்கையில எங்க நோய் இருக்கு பொழுது? மனநோய் தானே இப்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும். அந்த மனநோயிலிருந்து விடுபடணும்னா நம்ம இயற்கையோட மேக்சிமம் இணைஞ்சு வாழ பழகணும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு 1 ஹவராவது நம்ம இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படியே வாக்கிங் போங்க. அந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் மாதிரி உங்க காலில் அந்த இயற்கையோட கொடுங்க. நிறைய இருக்குங்க. நம்ம பாடி, நம்ம மனசுக்கும் இந்த பாடிக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இந்த இயற்கை கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இந்த 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 மெத்தடை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு சோகமா இருக்கோம். அந்த சுச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, நான் சோகமா இருக்கேன், எனக்கு ஒரு கவலை வந்துடுச்சு. அந்த நிலை எல்லாருக்கும் தான் வரும் இல்லையா? அதை மறைக்கணும்ட்டுலாம் நீங்க மாஸ்க்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீ மாஸ்க் போட்டு அந்த இடத்துல நடிக்கும் பொழுது நீ எக்ஸ்ட்ராவா தான் வலியை உனக்குள்ள கொடுத்துக்கிற. மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் என் கெத்தை விட்டுட கூடாது, நான் கவலையா இருக்கேன்னு மற்றவங்க காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மாஸ்க் போடவே தேவையில்லை. யார் தான் இந்த உலகத்துல வந்து கவலை இல்லாம இருக்காங்க? பணம் இருக்கிறவனுக்கும் கவலை, இல்லாதவனுக்கும் கவலை. ஓகே, என்ன கேட்டீங்கன்னா பணம் இல்லாதவனை விட இருக்கிறவனுக்கு தான் மிகப்பெரிய கவலை. அவங்க வெளியில டிப்டாப்பா வரலாம், பட் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அவனுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அவனுக்கும் பர்சனல் பெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு. கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கான். அதை வந்து அவன் வெளிப்படுத்தாம இருக்கான், அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. அதனால நீங்க யாருக்கிட்டையும் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் சொன்னா அவங்க என்ன அசிங்கமா நினைப்பாங்களோ, நான் என்ன கீழே நினைச்சிடுவாங்க நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களை கீழே இறக்கி பார்த்து நினைச்சிடுவான்னு சொல்றீங்கல்ல, அவன் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறதும் இல்லை, அவனும் அதே வந்து ஸ்டேபிளா வந்து ஹாப்பியா இருக்க போறதும் இல்லை. பிளானட்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த பிளானட் சுத்தி சுத்தி தான் வரும். உனக்கு இன்னைக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா இன்னொரு ராசிக்கும் அது 7.5 சனியா தான் வருது. சரியா? இன்னைக்கு நீ ஒரு 7.5 வருஷம் வந்து சனியினால பாதிக்கப்பட்டேன்னா இன்னொருத்தவனுக்கும் அதே ஒரு பாதிப்பு வரதான் போகுது அடுத்த 7.5 வருஷத்துல. யாருமே இந்த பிரபஞ்சம் சும்மா விடாது. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் வரும். அதனால மற்றவனுக்காக நீங்க வாழணும்னு அவசியமே இல்லை. சரியா? இந்த வாரத்துக்கு கீழே எல்லாருமே இங்க சமம் தான். அவனுக்கு கொடுக்கிற தண்டனைகள் தான் இங்க மாறுபடுது. இங்க யாரும் வந்து கடவுள் கிடையாது, மனிதர்கள். அதுவும் இந்த காலத்து மனிதர்கள் எல்லாருமே தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத அழிவின் முடிவுல போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல யார் இங்க நல்லவங்க சொல்லுங்க? உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இங்க யாரு நல்லவங்க? யாருமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே என்னால முடியலடா சாமின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க 7ல இருந்து அத்தனை பணக்காரனும் அங்கதான் வந்து விழறான். எல்லாருக்குள்ளேயும் மனபாரம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க யாருக்காகவும் நான் கவலைப்படலைன்னு மாஸ்க் போடாதீங்க. அக்செப்ட் பண்ணுங்க, உங்க சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. சந்தோஷம் வந்து அக்செப்ட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி கவலை வந்தாலும் அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. இரவுக்கு பின் தான் விடியல் ஆரம்பம். சரியா? இரவுன்னு இருந்தா விடியல்னு இருக்கத்தான் செய்யும், விடியல்னு இருந்தா இரவுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இது ரெண்டுத்தையுமே நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுதுதான் வாழ்க்கை உங்களுக்கு பேலன்ஸ்டா போக ஆரம்பிக்கும். கவலை வந்துச்சுன்னா மனசு விட்டு கதறி அழுங்க. யார் முன்னாடி அழுகலைன்னா கூட ரூம் போட்டுக்கிட்டு கதவை சாத்திட்டு கதறி அழுங்க. அது ஜஸ்ட் உங்க மனசை வந்து கிளீன் பண்ற ஒரு மழையா நினைச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே கிளீனர். வீடு அழுக்கா இருந்துச்சுன்னா வீட்டை கழுவ தானே செய்யறோம். அப்போ இந்த மனசுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. அதை வந்து கிளீன் பண்ணணும்னா என்ன? இது வழியா வெளியில வரணும். கண்ணீரா வெளியில வந்தாதான் அது வெளியில அப்படியே ரிலீஸ் ஆகணும். அது இயற்கை. அந்த இயற்கையை நீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். ஓகே? இயற்கை நம்மளை அழைக்கும் பொழுது நாம போய் தான் ஆகணும். சரியா? அந்த வலியை அது ரிலீஸ் பண்ணிடான்னு கேட்கும் போது நீ ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும். கொடுக்க மாட்டேங்க சொன்னா உனக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை. நண்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு நான் ஒண்ணுதான் சொல்வேன். நீ தனி ஆள் கிடையாது. சரியா? இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேரு உன்ன மாதிரி ஒரு மன போராட்டத்தை வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு செகண்டும். உன் வாழ்க்கையில வந்த இந்த இருட்டான ஒரு இரவு உன் வாழ்க்கையில இருந்து சீக்கிரம் மறைஞ்சு போகும்.
இந்த இரவு நீ வாழ்க்கையில மிஸ் பண்ண ஏதோ ஒன்ன உன்னை கத்துக் கொடுக்க வந்திருக்கு, உன்னை வலிமையாக்க வந்திருக்கு. சீக்கிரமா உன்னுடைய சிரிப்புல ஒரு உண்மை இருக்கும். ஸோ உன் வாழ்க்கை ரொம்ப அழகானது நண்பா, விட்டுடாத. ஓகே, இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும் மீண்டும் ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.